Ninth Science Unit 19 Plant Physiology. In this lesson, we are going to learn about different types of movement in plants, differentiate tropic movement from nastic movement, gain knowledge on transpiration. Introduction. Animals move in search of food, shelter, and for reproduction. Do plants show such movements? அனிமல் தன்னுடைய தேவைகளுக்காக, உணவுக்காக, இனப்பெருக்கத்துக்காக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு செல்கிறது. அதே மாதிரி பிளான்ஸ் மூவ் ஆக முடியுமா? மைமோசா புடிகா டச் மீ நாட் பிளான்ட் க்ளோசஸ் ஆன் டச்சிங், வேரஸ் ட்ரிலியாந்தஸ் ஆனஸ் சன்ஃப்ளவர் ஃபாலோஸ் த பாத் ஆஃப் த சன் ஃப்ரம் டான் டு டஸ்க், ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அது அனிமல் மாதிரி தாவரங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடிய விட்டாலும் அதனுடைய பிளான்டுடைய பார்ட்ஸ் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. அதை மைமோசா பிடிக்க தொட்டால் சினிங்கி தாவரம் நம்ம தொட்ட உடனே மூடிக்கிடுது. அதே மாதிரி சன்ஃப்ளவர் சூரியன் உதிக்கும் திசையிலேருந்து அடையும் வரைக்கும் அந்த பாதையை நோக்கி அதனுடைய மூமெண்ட்ஸ் என்ன செய்து காணப்படுகிறது. அன்லைக் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் do not move on their own from one place to another, but can move their body parts for getting sunlight, water and nutrients. அனிமல்ஸ் மாதிரி தாவரங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாவிட்டாலும் தன்னுடைய தேவைகளுக்காக, அதாவது சன்லைட், வாட்டர் மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்காக என்னுடைய பாடி பார்ட்ஸ் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. In this lesson, we will study about various movements in plants, photosynthesis and transpiration. Tropism in plants. Tropism is a unidirectional movement of a whole or part of a plant towards the direction of stimuli. ட்ரோபிசம்னா சார்பசைவு. தாவரங்களுடைய ஒரு பாட்டோ இல்லை முழு தாவரமோ ஏதாவது ஒரு தூண்டலை நோக்கி நகர்றதா என்ன செய்யுது, ட்ரோபிசம் பேர். ட்ரோபிசம் கேன் பி கிளாசிஃபைடு as follows: phototropism, geotropism, hydrotropism, thigmotropism, hemotropism. Phototropism, movement of a plant parts towards light. Example, shoot of a thand. Phototropismனா தாவரங்கள் அதனுடைய பார்ட் சூரிய வெளிச்சத்தை நோக்கி நகர்றது, அதுதான் பேர் போட்டோட்ராபிசம். எக்ஸாம்பிள், ஷூட் ஆஃப் ஏ பிளான்ட். எக்ஸாம்பிள், சன்ஃப்ளவருடைய தண்டு சூரிய வெளிச்சத்தை நோக்கி நகர்கிறது. ஜியோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. எக்ஸாம்பிள், ரூட் ஆஃப் எ பிளான்ட். எப்பவும் புவியீர்ப்பு விசையை நோக்கி தான் என்ன செய்து செல்கிறது, அதுக்கு தான் ஜியோட்ரோபிசம் பேர். எக்ஸாம்பிள், ரூட் ஆஃப் எ பிளான்ட். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் டுவர்ட்ஸ் வாட்டர். எக்ஸாம்பிள், ரூட் ஆஃப் எ பிளான்ட். தாவரங்களுக்கு தண்ணி எங்கே குடிக்குதோ அங்கே நோக்கி வேறு என்ன செய்து செல்கிறது. எக்ஸாம்பிள், ரூட் ஆஃப் எ பிளான்ட். திக்மோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் டியூ டு டச். எக்ஸாம்பிள், கிளைம்பிங் வைன்ஸ். கொடியாக படரக்கூடிய தாவரங்கள் தனக்கு எங்கே சாதகமான இடம் கிடைக்குதோ அதை பற்றி கொண்டு என்ன செய்து படர்கிறது, அதுதான் திக்மோட்ரோபிசம் அப்படின்னு பேர். ஹீமோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதுக்கு தாவரங்களுக்கு தேவையான வேதிப்பொருட்கள் கிடைக்க இடத்தை நோக்கி என்ன செய்து நகர்கிறது. எக்ஸாம்பிள், growth of pollen tube. Tropism is generally termed positive if growth is towards the signal and negative if it is away from the signal. சிக்னலை நோக்கி நகர்கிறது பாசிட்டிவ் ட்ரோபிசம். சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் செல்கிறத என்ன செய்யணும், நெகட்டிவ் சிக்னல் சொல்கிறாங்க. யூஷுவலி ஷூட் சிஸ்டம் ஆஃப் எ பிளான்ட் இஸ் பாசிட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அதாவது தாவரத்தினுடைய தண்டு பகுதி எப்போவுமே சூரிய வெளிச்சத்தை நோக்கி நகர்கிறது, அதனால் அதுக்கு பாசிட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். புவியீர்ப்பு விசைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் செல்லும், அதனால் ஷூட் சிஸ்டம் நெகட்டிவ்லி geotropic, and root system is negatively phototrophic and positively geotropic. root எப்போவுமே அந்த லைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் போகும்,
அதனால் அது வந்து நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அண்ட் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். புவியீர்ப்பு விசையை நோக்கி வேர் செல்லும், அதனால் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்.